வணக்கம். இந்தியால இருக்கிற டாப் பிரைவேட் பேங்க் HDFC பேங்க் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்டின்னா, ஆம் அந்த பேங்க்கினுடைய ஆ சேர்மன் வந்து சடனா ரிசைன் பண்ணியிருக்கிறது. இதனால என்ன பாதிப்பு அப்டின்னா, நேத்தி யுஎஸ் மார்க்கெட்ல HDFC பேங்க் ADR 8% கிட்ட ஃபால் ஆச்சு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ப்ரீ மார்க்கெட்ல 8-10% கிட்ட இறங்கியிருக்கு. ஆம். இந்த நியூஸோட இம்பாக்ட் என்ன? எதனால அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறார்? இன்னும் HDFC பேங்க் என்ன தாக்கத்த ஏற்படுத்தும் ஸ்டாக் மார்க்கெட்ல? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட ஈஸியா லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆ மார்ச் 21 சென்னை தாம்பரம்ல ட்ரெய்னிங் செஷன் நடக்குது. நம்ம ஆஃபீஸ்ல. ஆ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆ முதல் விஷயம் என்னன்னா, சேர்மனோட சடனான ஒரு ரெசிக்னேஷன். எதிர்பாராத ரெசிக்னேஷன். ஆம் நார்மலா ஒரு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ்ல தான் ஒவ்வொரு தனியார் பொதுத்துறை பேங்க்ஸ் வந்து ரன் ஆகும். ஆ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஆர்பிஐ கவர்னன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அம் இப்போ இந்த HDFC பேங்க்ல ஸ் சேர்மன் ரிசைன் பண்ணியிருக்கிறது, இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானா, மேபி இது வந்து ஒரு எதிர்பாராத ரெசிக்னேஷன்றதுனால ஒரு 3-4% இறங்கி இருக்கலாம். ஆனா, அவரு சொல்லியிருக்கிற அந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டையும் புரட்டி போட்டிருக்கு. நார்மலா ஏற்கனவே அமெரிக்க மார்க்கெட் மோர் தென் 1% ஃபால். நம்ம மார்க்கெட் 300-400% இறங்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் HDFC பேங்கோட பிரச்சனையும் சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி ஃபால் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஆ 11:15 கிட்ட ஆகுது. இந்த பிரச்சனை உண்மையிலே அவர் என்ன அந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறார்? இத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற பிரச்சனைக்கு அப்புறம், இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மார்ச் 18, 2026 ஆ HDFC பேங்க்ல இருந்து ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் வருது. என்னன்னா, பார்ட் டைம் சேர்மன், இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அத்தனு சக்ரவர்த்தி ரிசைன் பண்ணியிருக்கிறார். இது வந்து இம்மீடியேட் எஃபெக்ட். அது இன்னொரு விஷயம். அ ஆனா, இதில ரீசன் என்னன்னா, அவரு சொல்லியிருக்கிற ரீசன் ரொம்ப ஒரு ஷாக்கான நியூஸ். கடந்த 2 வருஷத்தில பேங்க்ல நடக்கிற விஷயங்கள் வந்து அ சில பிராக்டிஸஸ் வந்து என்னோட பர்சனல் வேல்யூவும், எத்திக்ஸுக்கும் மேட்ச் ஆகல. ஸோ, அப்போ இது வந்து என்ன மாரி கொஸ்டின ஏற்படுத்துதுன்னா, உள்ள ஏதாவது தவறு நடக்குதா? அப்படின்ற ஒரு கொஸ்டின ஏற்படுத்தியிருக்கு. இன்வெஸ்டாருக்கு HDFC பேங்க் மேல இருக்கிற நம்பிக்கையில ஒரு சின்ன உரசல் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஃபால் வரதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. ADR 7-8% கிட்ட ஃபால் ஆச்சு. ப்ரீ மார்க்கெட்ல 8-10% ஃபால் ஆச்சு. இப்போ நியர்லி ஒரு 4-5% டவுன்ல லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள் இப்போ நடந்திருக்கிற விஷயம், ஆம் ரெசிக்னேஷன் வரைக்கும் நடந்திருக்கு. ஆனா, பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னா, இம்மீடியேட்டா ஆர்பிஐ அப்ரூவலோட ஒரு இன்டரிம் சேர்மன அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க 3 மாசத்துக்கு. ஸோ, இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா, ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த சேர்மன் அந்த அந்த போஸ்டிங் வந்து ஸ்டில் இன்னும் வேக்கம் இல்ல. ஸோ, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. கெக்கி மிஸ்ட்ரி அப்படின்றவர தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் 19ஆம் தேதி இன்னையிலிருந்து. ஸோ, இது ஒரு இந்த பெரிய டேமேஜ்ல இருந்து ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் ரிசைன் பண்ணது நியூ சேர்மன் பதவி ஏத்துக்கிட்டது பிரச்சனை இல்ல, பெரிய அளவுக்கு. ஆனா, அவரு அந்த ரிசைன் பண்ண லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற பிரச்சனை தான். இப்ப அடுத்து இத ஆர்பிஐ எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா, ஒரு சேர்மன் ரிசைன் பண்றதுக்கு ஒரு சடனா ரிசைன் பண்றது. அதாவது அவரோட பதவி காலம் முடிஞ்சு ரிசைன் பண்றதுன்றது வேற விஷயம். அதுவுமே வந்து நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்ததுன்னா, அவரு வெளியில போம்போது கண்டிப்பா அந்த ஸ்டாக் பிரைஸ் இறங்கும். ஆனா, அது எதிர்பாராத ரெசிக்னேஷன்றது ஒரு பிரச்சனை. 2வது அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ரீசன் இன்னொரு பிரச்சனை. இப்ப அந்த ரீசன வந்து நம்மள மாரி இன்வெஸ்டார்ஸ், ட்ரேடர்ஸ், HDFC பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ், அ HDFC பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டார்ஸ், இந்த மாரி நெறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து HDFC பேங்கோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் ஆர்பிஐயும் இந்த விஷயத்த கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க.
அப்ப என்னன்னா, இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்லேருந்து ஆர்பிஐ என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ரிசைன் பண்ண எக்ஸ் சேர்மேன வந்து மறுபடியும் விசாரிப்பாங்களா? என்ன ரீசனால அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற காரணம் என்ன? ஏன்னா, கிட்டத்தட்ட மோர் தென் நியர்லி அப்ராக்ஸிமேட்டா ரூ. 10,00,000 கோடி அளவுக்கு மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க்கு, இந்த மாரி ஒரு ரெசிக்னேஷன் சாதாரணமா ஒரு சின்ன நெகட்டிவா எழுதிட்டு ரிசைன் பண்றதுக்கு ரீசனா மென்ஷன் பண்ணிட்டு போயிட முடியாது. மேபி அதுக்கு ஒரு பலத்த ரீசன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இத ஆர்பிஐ என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்கன்றது எல்லாருக்குள்ள இன்வெஸ்டர்ஸுக்குள்ள ஒரு கேள்வியாவும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இது ஒரு நார்மல் ரெசிக்னேஷன் இல்ல அப்படின்றதும், எத்திக்ஸ் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற 2 ரீசன் பிராக்டிஸ் அண்ட் எத்திக்ஸ். இது 2 தான். இதுதான் ஒரு ஒரு பேங்க்குக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபாலோ பண்றதுல ஆர்பிஐ யோட ப்ரொசீஜர்ஸ். ஸோ, அப்போ அதில ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா பேங்க் அப்படின்றதும் ஒரு பிரச்சனையா இருக்கு. டாப் லெவல் எக்ஸிட் இன்னொரு பிரச்சனை. ஸோ, இப்போ என்னன்னா இந்த ஸ்டாக் எப்படி ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும் இதுக்கப்புறம்? உடனே நெறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா 5% இறங்கிடுச்சு இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆக்சுவலா இப்போ இந்த 5% இறங்கி இருக்கிறது ஒரு காரணத்துக்காக. அந்த காரணம் இன்னும் முடியல. ஸோ, அந்த பிரச்சனை தொடர்ந்து கன்டின்யூ ஆகுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆர்பிஐ இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏற்கனவே HDFC பேங்க் மேல இருக்கிற ட்ரஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை. ஸோ, அப்ப என்னன்னா, இந்த டைம்ல நம்ம போய் இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். 2வது இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது புரோக்கரேஜ் கம்பெனிஸ் HDFC பேங்கினுடைய டார்கெட் எப்படி அசைன் பண்ண போறாங்க? சேர்மன் இருந்தாரு, கம்பெனி ரெப்யூட்டேஷன் இருந்தது. ஸோ, அதனால ஒரு டார்கெட்ட ஏற்கனவே குடுத்துருப்பாங்க. குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனிஸ், டொமஸ்டிக் புரோக்கரேஜ் அண்ட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் குடுத்துருப்பாங்க. இப்போ இதில HDFC பேங்கினுடைய பாண்ட் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த மாரி நெறைய பார்ட் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு HDFC பேங்க் என்ன சொல்லப்போகுது? இந்த ரெசிக்னேஷன்ல சேர்மன் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த எத்திக்ஸ் பிராக்டிஸ்க்கு HDFC பேங்க் என்ன ரிப்ளை பண்ண போகுது? ஆர்பிஐ இதுலேருந்து என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்க போறாங்க? இது எல்லாமே இப்போ நியர் டெர்ம்க்கு நடக்க போகுது. அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே இந்த ஸ்டாக்ஸ வந்து நீங்க மேனேஜ் பண்ணுங்க. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா, இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூவா இருந்தாலும், பட் பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் எதுவும் பிரச்சனை வரல அப்டின்னே சொல்லலாம். ஸோ, அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பிரச்சனைய பயப்பட தேவையில்ல. ஏன்னா, அவரோட பெர்சனல் எத்திக்ஸ்னுக்கு எதா பிரச்சனையா? இல்ல பேங்கிங் ப்ரொசீஜர்ல இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல எதா பிரச்சனையா? அப்டின்றத கிளியரா அவரு மென்ஷன் பண்ணல. மேபி இது ஆர்பிஐ ஸ்டெப் எடுப்பாங்க அப்டின்னு நான் நம்புறேன். அடுத்தது அ இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்டின்றவங்களுக்கான ஒரு விஷயம். இதுல முதல் விஷயம் என்னன்னா, ரேட்டிங் ஏஜென்சிஸ் ரேட்டிங்க ரிவைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரோக்கரேஜஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற டார்கெட்ட குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல மேபி அதே ரீட்டெயின் பண்ண போறாங்களான்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அத பொறுத்தும் அடுத்தடுத்து வரப்போற ட்ரேடிங் செஷன்ல இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ, அப்ப என்னன்னா, இது ஒரு குறி தட்டியிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்டர் ஆகுறது ரிஸ்க் அதிகம். மேபி வெயிட் பண்ணி அடுத்தடுத்து நகர்வு என்ன இருக்குன்றத பார்த்துட்டு, நம்ம இந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்றத ஓனா டிசைட் பண்ணுவோம். ஸோ, சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மார்ச் 21 சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங் செஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.